கொட்டகலை பிரதேச சபைக்குட்பட்ட பிரேத தகன சாலையில் தகனத்துக்காக அறவிடப்படும் கட்டணத்தில் கடந்த 6 வருடங்களாக பாரிய மோசடி இடம்பெற்று வருவதாகவும் இந்த மோசடி தொடர்பில் உரிய சட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலத்தில் எரிவாயு தட்டுப்பாட்டின் போது அதிகரிக்கப்பட்ட தகனத்துக்கான கட்டணம் பின்னர் எரிவாயுவின் விலை பாரியளவில் குறைந்த போதும் அந்த கட்டணம் குறைக்கப்படாது கொட்டகலை மக்களுக்கு பிரதேச சபையின் நிர்வாகம் பெரும் துரோகம் இழைத்துள்ளதாகவும், ஆகவே இனியும் காலம் தாழ்த்தாது இது ஒரு மனித இனத்துக்கு செய்யும் மனிதாபிமான செயற்பாடு என்ற அடிப்படையில் விரைவில் கட்டணத்தை குறைப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொட்டகலை பிரதேச சபையின் உறுப்பினரும் கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன், தேசிய மக்கள் சக்தியின் கொட்டகலை பிரதேச சபையின் உபதவிசாளர் ஜேசுதாசன் யாகுலமேரி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ஜி ராஜேந்திரன் ஆகியோர் கூட்டாக நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்படி விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. கொட்டகலை கொமர்ஷியல் கலர்முன் ஹோட்டலில் செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கொட்டகலை பிரதேச சபையின் உறுப்பினரும் கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன் கருத்து தெரிவிக்கையில், இடமான ஆதாரகாரம் என்று சொல்லக்கூடிய பிரேதம் இருக்கும் இடத்துல கேஸ் விளக்கு ஊட்டுவதற்காக பிரேதங்களை எரிப்பதற்கான கட்டணங்களும் கூட்டப்பட்டது. ஆனால் அந்த கட்டணங்கள் இன்று வரை குறைக்கப்படவில்லை. நாங்கள் பலமுறை பிரதேச சபையில் பிரேரணையாக கொண்டு வந்தோம், பிரதேச சபையினில் கோரிக்கை விடுத்தோம். அந்த கட்டணங்கள் இதுவரை குறைக்கப்படாமல் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் கடந்த 12/8/2025 பிரதேச சபை கூட்டத்தொடரிலே ஒரு பிரேரணையை முன்வைத்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இந்த பிரேதங்களை எரிப்பதற்கான கட்டணத்தை குறைத்து வழங்க வேண்டும் என்று பிரேரணை ஒன்றை முன்வைத்தேன். 3 தகனங்கள் வந்தது. அதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது அதில் ஊழல் நடப்பது நாங்கள் தெரிந்து கொண்டோம். அங்கே இருக்க சிலிண்டர்களை நாங்கள் கணக்கீடு செய்து பார்க்கும் பொழுது அதில் மிகப்பெரிய ஊழல் செய்யப்படுகின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த காலங்களில் ஊழல் சம்பந்தமாக எல்லா விடயங்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அரசாங்கத்தில் இருக்கும் நான் கொட்டகலில் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நிச்சயமாக இதற்குரிய நடவடிக்கையை கட்டாயமாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக நிச்சயமாக அந்த ஊழல்களை நான் கட்டாயம் வெளிக்கொண்டு வருவேன். அது மட்டுமல்ல, இந்த ஒரு சின்ன ஒரு மையம் இருக்கிற இடத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடக்குது என்றால் சொன்னால் பிரதேச சபையில் எவ்வளவு பெரிய ஊழல் நடக்கின்றது என்பதை நாங்கள் அறியத்தக்கதாக இருக்கின்றது. நான் என்னுடைய பிரச்சார நடவடிக்கை சென்ற போது நான் சொன்னது என்னவென்றால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நான் வெற்றி பெற்று வந்தேன் என்றால் ஊழலற்ற உள்ளூரையும் ஊழலற்ற பிரதேச சபையும் உருவாக்குவேன் என்று சொன்னேன். அந்த வகையை நான் நிராகரிக்க விட மாட்டேன். நிச்சயமாக இந்த ஊழல்வாதிகளை கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுத்து சட்டத்துக்கு முன்பு கொண்டு வருவேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் சமூக ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து கொட்டகலை பிரதேச சபை உறுப்பினர்களாகிய திரு புஷ்பா அவர்களும் திரு யாகுலமேரி அவர்களும் நானும் ஒன்று சேர்ந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். இதற்கான முடிவுக்காக நாங்கள் போராடுகின்றோம். ஏற்கனவே இவர்கள் இருவரும் இதை பற்றிய சரியான விளக்கத்தை உங்கள் மத்தியில் தெரிவித்திருக்கின்றார்கள். கொட்டகலை தகன சாலையில் இடம்பெற்றிருக்கும் ஒரு மிக மோசமான ஒரு ஊழல் சம்பவம் இந்த இடத்தில் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மூவரும் கட்சி ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் மக்கள் சேவைக்காக நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் ஒன்று கூடுவோம். யார் இந்த பிரதேசத்தில் எந்த துறை சார்ந்து ஊழல் செய்கின்றார்களோ அத்துறையினரை வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நிறுத்தி உண்மையாக செயல்படும் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஒத்துழைப்பாக எங்கள் மக்களுடைய ஊழல் சம்பந்தமான காரியங்களை வெளியே கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதனை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எதிர்காலத்திலும் எங்களுடைய இந்த சிறு முயற்சி பெரு வெள்ளமாக மாறி சரியான கட்டுக்கோப்பான தரமான ஒரு திறமை மிக்க ஒரு கொட்டகலை பிரதேச சபையின் ஒரு மந்திரித்துவத்தை ஒரு உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் முன்னெடுக்க எல்லா காரியங்களிலும் ஒன்றிணைந்து ஒன்றான பயணத்தை மேற்கொள்வோம் எனவும், லஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான காரியங்களுக்கும் நாங்கள் ஒன்று சேர்ந்து போவதில்லை. எங்கள் பயணம் நேர்மையானதும் உண்மையானதும் மக்களுக்கு தேவையான சேவை மத்தியிலும் கொண்டு செல்ல இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் என்பதனை இந்த இடத்தில் நான் தெரிவு செய்து கொண்டு, எதிர்காலத்திலும் மக்களுக்கு சேவைக்காக நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பயணத்தை செல்வோம் என